சிவ மகாபுராணத்தில் இன்று நாம் கேட்கவிருப்பது கண்ணன் செய்த சிவபூஜை. சூதமுனிவரே, கண்ணன் தினந்தோறும் சிவபூஜை செய்ததாக சொன்னீர்களே, அவர் எந்த சமயத்தில் பூஜித்தார் என்பதை எங்களுக்கு சொல்ல வேண்டும் என்று நைமிசாரண்யவாசிகள் கேட்டார்கள். சூத புராணிகர் கூறலானார். ஸ்ரீ கிருஷ்ணமூர்த்தி பிருந்தாவனத்திலிருந்து வடமதுரையை அடைந்து கம்சன் முதலியவர்களை சங்கரித்து வசுதேவர் தேவகி முதலானவர்களை சிறை மீட்டு சகல யாதவர்களையும் அழைத்து உக்ரசேன ராஜனுக்கு பட்டம் கொடுத்து பரிபாலித்து வந்தார். பிறகு ஸ்ரீகிருஷ்ணன் தந்தையால் உபநயனம் செய்விக்க பெற்று அவந்தி பட்டணத்தில் உள்ள சாந்தீபன் என்ற குருவை அடைந்து சேவித்து அவரால் சிவ பஞ்சாட்சர மந்திர உபதேசம் பெற்றார். அந்த சிவமந்திர பிரபாவத்தால் குறுகிய காலத்திலேயே சகல வித்தைகளையும் கற்றுணர்ந்து முதலியால் விழுங்கப்பட்டு மறைந்த அந்த குரு புத்திரனை கொண்டு வந்து குரு காணிக்கையாக கொடுத்தார். பின் மதுராபுரியை அடைந்து அநேக தைத்தியர்களுடன் போர் செய்தார். தைத்திய வீரர்கள் மென்மேலும் யாதவ வீரர்களை துன்புறுத்துவதைக் கண்டு சமுத்திரத்தில் துவாரகாபுரியில் யாவரையும் இருக்க செய்து அந்த பட்டணத்தில் சகல சம்பத்துகளையும் உண்டாக்கினார். காலயவனன் முதலிய ராட்சசர் மென்மேலும் போருக்கு வந்ததால் ரைவதகிரியை அடைந்து உபமன்யு முனிவரை தரிசித்து சத்ருக்களை அழிப்பது எவ்வாறு உண்டாகும் என்று கேட்டார். அதற்கு அந்த உபமன்யு முனிவர், நீ விஷ்ணு ஸ்வரூபியாகியால் சிவபெருமானை நீ ஏன் ஆராதிக்க கூடாது? தன்னை சேவித்தவர்களுக்கு சகாயனாக இருக்க சிவபெருமான் காத்திருக்கின்றார். ஆகையால் நீ சிவபூஜை செய்யும் பட்சத்தில் சகல சத்ருக்களையும் ஜெயிப்பாய் என்று கூறி சிவமந்திரத்தை உபதேசித்தார். அதுபோல ஸ்ரீ கண்ணனும் சப்தமாச தீட்சையை வகித்து கமலம், வில்வம், சதபத்திரம், புசை, கரவீரம், அருகு, வெள்ளருக்கு முதலிய அநேக விதமான மலர்களை கொண்டும் தியான யோகத்தாலும் பூஜை செய்தார். அதனால் சிவபெருமான் கண்ணனின் பக்திக்கு மகிழ்ந்து காட்சியளித்தார். கிருஷ்ணா, நீ விரும்பிய வரத்தை கேள் என்றார். சிவபெருமானே, உன் பரிபூர்ண கடாட்சத்தால் அனைத்தும் எனக்கு இருந்தும் தைத்தியர்களுடைய தொந்தரவிலிருந்து நீங்குவதற்காகவே உம்மை சரணடைந்தேன். பூர்வத்தில் என் பெரியோர் யாவரும் உம்மை ஆராதித்திருக்கிறார்கள். பிரம்மனும் உம்மை உபாசித்திருக்கிறான். ஆகையால் நீங்கள் எனக்கும் அருள் புரிய வேண்டும் என்றார். அதற்கு சிவபெருமான், கிருஷ்ணா, உனக்கு தனதானிய சம்பத்துக்களும் புத்திரர்களும் அநேக ஸ்திரீகளும் விசேஷமான சத்ரு சங்கார சமர்த்தம் உண்டாகும் என்று வரம் கொடுத்தார். அப்போது அருகே இருந்த பார்வதி தேவியும் மகிழ்ந்து பல வரங்களை கொடுத்தாள். சிவசக்தியர் கொடுத்த வரங்களால் கண்ணபிரான் மகிழ்ந்து, மகாதேவா, பூர்வத்தில் சுதர்சனம் என்னும் சக்கரத்தை கொடுத்து என்னை காத்தீர். அந்த சக்கரத்தால் ராட்சசர்களை ஜெயித்து கொண்டிருந்தேன். இப்பொழுதும் வரங்கள் பலவற்றை தந்தீர் என்று விசேஷமாக போற்றி பூஜித்தார். கிருஷ்ணன் துவாரகையை அடைந்து மகிழ்ச்சியாக வாழ்ந்திருந்தார். இவ்வாறு ஸ்ரீ கிருஷ்ணனுக்கு வரம் கொடுத்து வில்வேஸ்வரர் என்ற பெயருடன் அந்த ரைவதகிரியில் கோயில் கொண்டருளி தன்னை சேவிப்பவர்களுக்கு நன்மைகளை அனுகிரகித்து கொண்டிருக்கிறார். கிருஷ்ணன் 7 மாத காலமும் வில்வ தலங்களாலேயே சிறப்பாக அர்ச்சனை செய்த காரணத்தால் அந்த சிவலிங்க மூர்த்தத்துக்கு வில்வேஸ்வரர் என்ற பெயர் உண்டானது. அன்று முதல் ஸ்ரீ கிருஷ்ணன் சகல சாம்ராஜ்யங்களையும் கொடுக்கும் சிவபெருமானை சேவித்து வந்தார். முனிவர்களே, இந்த சரிதத்தை கேட்டவர்கள் சகல பாவங்களிலிருந்தும் நீங்குவார். இவ்வாறு சூதமா முனிவர் கூறினார். சிவபெருமானின் பெருமைகள் என்றென்றும் தொடரும். ஓம் நம சிவாய.